வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்ரோ ரெசிபீஸில் ஒரு ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சின்ன கிச்சனோ இல்லை சின்ன கிச்சன் மேடியோ இருக்கவங்க எவ்வளோ எஃபெக்டிவாக அந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நான் இன்றைக்கி என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பில் சேஞ்சஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆர்கனைசர்ஸை எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது தான் பார்க்கலாம். இப்போ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில கிளிப்பிங்ஸ் பார்த்துருங்க. இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி பார்த்தேன். என்னோடய கிச்சனோட அடுப்பு லெஃப்ட் சைடு இதுதான் மோஸ்ட்லி வந்து ஷூட் பண்ணுற இடம். இந்த இடத்த நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிச்சன் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கிற ஸ்பேஸை வந்து முழுக்க யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லார் மேடையிலையுமே இந்த எண்டில் இந்த மாதிரி ஒரு கல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இல்லை அப்படின்னா தெரியாமல் நம்ம ஏதாவது கீழே சிந்துறதோ இல்லை தண்ணியோ வந்து கீழே வந்து வழிய ஆரம்பிக்கும். இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸிங். இது வந்து தனியாக பண்ணிக்கணும். நீங்கள் ரெண்டல் ஹவுஸில் இருந்தீங்கனாலும் எப்படி இருந்தாலுமே வந்து இது தனியாக வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரியான சில ஆர்கனைசர்ஸ் நம்ம பார்த்த உடனே வாங்கணும் போல் இருக்கும், இல்லை ரொம்ப அழகாக இருக்க மாதிரி அட்ராக்டிவான ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கிச்சன் மேடியோட சைஸு, அதுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸ் பார்த்துக்கணும். இப்போ என்னோடய மேடையில் சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்ணுற எண்ணெய், மஞ்சத்தூள், பெருங்காயம் மட்டும் நான் இந்த மாதிரி ஒரு வால் மவுண்டிங் ஸ்டாண்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா கீழே இருக்க இடம் வந்து எனக்கு சின்னது அப்படின்றதுனால அதில் நிறைய 2 tier ரேக்ஸு 3 tier ரேக்ஸ்லாம் வச்சா அதுவே இடத்த வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும். அதுக்காக இந்த மாதிரி நீங்களும் வால் மவுண்டிங் ஸ்டாண்டு, சின்ன சின்ன ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா டக்குன்னு எடுக்கிற மாதிரியான சாமான் எல்லாமே நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து சமையலுக்கு இது இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது. ஒரு எண்ணெய், மஞ்சத்தூள் அந்த மாதிரி. ஸோ கீழே நான் எந்த ஆர்கனைசரும் வைக்காமல் இந்த இடத்த வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து டீ, காஃபி, சுகர் அப்படின்னு போட்ட கேனிஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் வாங்காமல் இருக்கிற இந்த மாதிரி ட்ரேயில் வந்து ஒரு சின்ன டீ ஸ்டேஷன் மாதிரி நம்மளே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து இடத்த மிச்சப்படுத்தும். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க இடம் வந்து கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க இடம். கேஸ் ஸ்டவ் எப்பவுமே இந்த மேடையை ஒட்டின மாதிரி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் கேப் விட்டிங்கன்னா நம்ம வந்து கரண்டி யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பூன் ரெஸ்ட் இல்லாத இடத்துலலாம் வந்து அந்த இடத்துல கரண்டியை வைக்கிற பழக்கம் வந்துடும். அந்த கரண்டியை அப்படியே எடுத்து திருப்பி வந்து குழம்பு, ரசம் இல்லை என்ன கிரேவியோ அதிலலாம் போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ கிட்ட வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். இந்த பேஸ்கெட் பற்றி நான் ஏற்கனவே வந்து ஒரு ஷாப்பிங் ஹாலில் காமிச்சிருக்கேன், ஆர்கனைசர்ஸ் ஹாலில். அதை போய் பாருங்கள். இது உள்ளே நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, மிக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ நான் வந்து அந்த நியூட்ரி பிளெண்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது, வேணால் நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து டெய்லி மார்னிங் எழுந்த உடனேயே பரபரன்னு அந்த 1.5 hours 2 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ அதை மேலே வச்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன ஸ்பேஸ் நீங்கள் ஆக்குப்பை பண்ண போகிறீங்க ஆர்கனைசர்ஸ்க்கு அப்படின்றத பார்த்துக்கணும். உங்கள் மேடையோட அளவு, அதாவது மேடை ஃபுல் அளவு எடுக்காமல் அந்த ஒர்க் ஏரியா இருக்கும் இல்லையா, அந்த ஒர்க் ஸ்பேஸில் ஒரு 1/4 பகுதி மட்டும்தான் நீங்கள் ஆர்கனைசர்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். இது ஏற்கனவே நான் ஒரு 2 இயர்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்க ஆர்கனைசர் தான். இது வந்து எனக்கு இந்த ப்ளக் பாயிண்ட் இங்கே இருக்கிறதுனால இந்த ஹைட்டுக்கு மேலே நான் எந்த ஆர்கனைசர்ஸுமே வச்சுக்க முடியாது. 3 tier ரேக் அந்த மாதிரிலாம் எதுவும் வச்சுக்க முடியாது. ஸோ உங்கள் கிச்சன் ஹைட்டு, அந்த ப்ளக் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள். அடுத்தது, இதுக்கு வந்து ஒரு கிச்சனில் இடமே இருக்காது. இந்த மாதிரி குக்கர் வெயிட்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம ஜன்னல் மேலே அந்த மாதிரி எங்கெங்கேயோ ஒரு ஒரு இடத்துல வைப்போம். அதுக்கு பதிலாக எல்லாத்தையுமே ஒரே மாதிரி இந்த இடத்துல போட்டுட்டிங்க அப்படின்னா எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இதுவும் ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்காக நான் இந்த ஸ்டாண்டு கீழே வச்சுட்டேன். ஸோ அந்த சின்ன இடம், அந்த 2-3 இன்ச் இடமும் எனக்கு சேவ் ஆகும். அடுத்தது, நான் ஆர்கனைஸ் பண்ணுற அந்த ஸ்டாண்டுக்கு இந்த ஆயில் கேன் பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். இது நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அந்த லாக்டவுனில் வந்து எண்ணெயை நிறைய வாங்கி வச்சு அது கொட்டுறதுக்காக தான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன். இன்னும் அதை கொட்ட ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் கீழே வந்து புது சாக்ஸ் வாங்கி கட் பண்ணி போட்டிருக்கேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டேன்.
ஆனா, அத வந்து அந்த சைடு மூவ் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் இடம் கம்மியான மாதிரி இருந்தது. இந்த மாரி வச்ச உடனேயே. ஒர்க் ஸ்பேஸ் வந்து இப்ப அதிகமாயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி பார்த்து நீங்க வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்க மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே மேடையில வைக்காம, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது, டக்குனு ஒரு ஸ்வீட் எடுத்து நம்ம மேடையில பக்கத்துல வந்து கொட்ட போறோம் அப்படின்னாலோ, இல்ல எல்லா சமையலுக்கு தேவையானது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி பக்கத்துல வச்சுக்கணும். இல்ல பலகாரங்கள் செய்யும்போதும் நமக்கு அந்த ஒர்க் ஏரியா வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஒர்க் ஸ்பேஸு. ஸோ, அத வந்து நெறைய வச்சுக்கிட்டு, நம்ம யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் மேலேயோ, இல்லைனா ஷெல்ஃப்லயோ ஹேங் பண்ணியோ, வால் மவுண்டிங்காவோ வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்போ இத வந்து இந்த மாதிரி அஞ்சர பெட்டிக்கு தான் வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷமா ஒரு 40 இயர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கறதால புதுசா எதுவும் வாங்கல. அத அப்படியே வச்சிருக்கேன். இதிலேயே வந்து நானு லைட்டர், இந்த இடுக்கி எல்லாமே வச்சிருக்கேன். மசாலா எது ஃப்ரீக்வென்ட்டா யூஸ் பண்ணுறோமோ, அதையும் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த கேபினெட் கீழ வேறு எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலான்றது நெறைய வீடியோஸில இருக்கு. இது உள்ள எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்றது பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். வேணா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயோ இல்லைனா வந்து எண்ட் ஸ்க்ரீனாவோ குடுக்குறேன். இப்போ ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்க மாதிரி இருக்கும் பாருங்க கிச்சன் மேடு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி ஐடியாஸ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கவுண்டர் டாப்போட ரைட் சைடு கார்னர் இந்த எல் ஷேப்பில் வந்து கிச்சன் சிங்க் இருக்கும். அந்த இடத்துலையும் வந்து இந்த சிங்க் ஆர்கனைசர்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து அது ரொம்ப நாள் வந்து மெயின்டைன் பண்ண முடியாமல் அதுக்கும் வந்து இந்த மாதிரி வால் ஹேங்கிங் ஸ்டாண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரே ஒரு இந்த லிக்விட் மட்டும். அதே மாதிரி கத்திக்கெல்லாம் வந்து அந்த நைஃப் ஸ்டாண்ட் பார்த்தீங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாம, இந்த மாரி மேக்னெட்டிக் ஹோல்டர் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்கே வேணுமோ அங்க ஃபிக்ஸ் பண்ணி எத்தன சிசர்ஸு, அது பீலர் எல்லாமே வச்சுக்கலாம். இல்ல அதுக்கு பக்கத்திலேயே இந்த மாரி ஸ்பூன் ஸ்டாண்டில நைஃப்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். இந்த மாரி முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது வந்து வால்ல ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா, இடத்த நம்ம நெறைய சேவ் பண்ணலாம். அதே மாரி இந்த வைப்பரையும் வந்து இதே மாரி ஹேங் பண்ணி தான் வச்சுருக்கேன். அத கீழ வச்சுட்டே இருந்தா அங்க தண்ணியோ, இல்ல ஏதோ ஒண்ணு வந்து க்ளீனாவே இருக்காது அப்படின்றதுனால, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு லைக் குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, எல்லா நியூ வீடியோஸும் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க் யூ.